வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு பார்க்க போறது 39வது அதிகாரம். இது கற்புடை மகளிர். நம்ம முந்தின அதிகாரம் பொது மகளிர் பார்த்தோம். இதுக்கு அடுத்து வர்றது கற்புடை மகளிர். இதுல 10 பாடல்கள்ல ஒரு 4-5 பாடல்கள் கற்புடை மகளிருடைய தன்மைகள் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதியை பேசுதா இருக்கு. மீதி வரக்கூடிய 4-5 பாடல்கள் இந்த தலைப்புக்குள்ள பொருந்தி வரல அப்படின்னா வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு தலைவன் மேல் ஊழல் கொண்ட தலைவி சொல்லுவது போல அவன் பரத்தமையை நாடி போகும் பொழுது அப்படி சொல்வதை போல இருக்கக்கூடிய பாடல்களா மீதி 5-6 பாடல்கள் அமைஞ்சிருக்கு. சோ அது ஒரு மாதிரி இந்த தலைப்புக்குள்ள கொஞ்சம் வேற வித்தியாசமா வர மாதிரியான பாடல்களா அது இருக்கு. சரி, தொகுத்தவங்க இது எப்படி தொகுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இந்த நாலடியார் தொகுக்கப்பட்ட விதம் பற்றியோ அல்லது எப்படி பாடல்கள் கிடைச்சி எந்த மாதிரி தொகுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த வரலாறும் நம்ம கிட்ட கிடையாது. சமண முனிவர்களால் எழுதப்பட்டது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சமண முனிவர் ஒரே ஒருவர் பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு நிலைகள்ல, பல்வேறு தலைப்புகள்ல எழுதினது, பல்வேறு நேரங்கள்ல எழுதினது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பேச்சும் இதுக்கு. அதனால எப்படி நமக்கு தெரியாது. அதனால இது துவக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நாலடியாருங்கிற ஒரு பெயர்ல நம்ம கிட்ட இருக்கு. அதனால அதை நம்ம படிச்சுக்கிறோம், அவ்வளவுதான். இது கற்புடை மகளிர் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய, இங்க கற்பு அப்படின்னு சொல்லும் போதே அது திருமணமாகி மனைவியாக இருப்பவர்களுடைய பற்றிய நிலையை தான் பேசுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய கற்பு அப்படின்னு பேசல, திருமணமாகி இல்லத்துல வாழ்க்கை நடத்தக்கூடியவளுடைய அந்த மனைவியினுடைய நிலையை தான் இது பேசுது. அதனால கற்புடை மகளிர் ஒரு கணவனுக்கு எப்படி அடங்கியவர்களாக இருக்க வேண்டும், எப்படி அவர்கள் ஒரு குடும்பத்தை நடத்தும் போது எப்படி நடத்த வேண்டும், இந்த விஷயங்களை தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. சோ இந்த பாடல்களையும் அதுதான் வரப்போகுது. முதல் பாடல் ஆஹ் முதல் பாடல் சொல்லக்கூடிய ஒரு அந்த அந்த ஒரு கருத்தை இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்களே பாருங்க. அரும்பெறல் கற்பின் ஐராணி அன்ன பெரும் பெயர் பெண்டிர் எனினும் விரும்பி பெருநசையால் பின்னிற்பாரின்மையே பேணு நறுநுதலால் நன்மை துணை. நறுநுதலால் நன்மை துணை. நறுநுதலால்னா அழகான நறுமணம் பொருந்திய நெற்றியை உடையவளுடைய அந்த துணையானது, மனைவியினுடைய துணையானது மேலும் இன்னும் பயப்பதாக இருக்கும். எப்போ அப்படின்னா, ஒரு பெண்ணை விரும்பி, அதாவது அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு, கணவன் இருக்கான், ஆனாலும் அவள் மேல் ஆசைப்படுபவர்கள் என்று இருப்பார்கள் இல்லையா. ஒரு பெண்ணை, அதாவது ஒரு பெண், அதாவது ஊர்ல சொல்லுவாங்க, தூணுக்கு புடவை குட்டினா கூட அவன் பாப்பான் அப்படின்னு. அது ஒரு ஆணுடைய தன்மை. அதை யாரும் தவறா சொல்றது இல்ல. அது ஆண்னா அப்படிதான் இருப்பாங்க, முன்ன பின்ன இருப்பாங்க, அப்படிதான் அப்படிங்கிறதும் இன்னைக்கும் நமக்கு வழக்கத்துல கூடிய ஒரு வார்த்தை தான். அப்போ அந்த சுமையும் தூக்கி இந்த பெண் மேலேயே வைக்கிறது தான் இந்த பாட்டினுடைய தன்மை. அப்போ அவ கற்புடையவளா இருந்தா அப்படின்னா அவளை யாரும் பின்னாடி இருந்து பார்க்க கூடாது. அவளை நோக்கி அவளுக்காக, அவளுடைய காதலுக்காக இறங்கி நிற்பவர்களாக, அவள் மேல் காதல் கொண்டவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. அந்த எந்த ஆணும் அப்படி ஒரு கண்ணோட்டத்தோட அவளை பார்க்க கூடாது. அப்படி பார்க்காம இருக்கிறவாளாவதான் பதிவிரதை என்று சொல்லலாம். அப்போ அவன் பாக்குறது தப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்தாச்சு, இந்த மாதிரியான பெருமை நினைவகம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பார்க்க கூடாது, பார்த்தா இந்த குற்றம் வரும் அப்படின்னா முன்னாடி பாடல்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த கற்புடை மகளிர் இது என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி பாக்காம, அப்படி யாருமே பாத்திரக்கூடாது. அவள் அந்த கண்ணோட்டத்தோட அவளை யாரும் பாத்திரக்கூடாது. அப்படி இருந்தாதான் அவள் கற்புடையவள் என்று மதிக்கப்படுவாள். அந்த தன்மையும் அவளுக்கு இருக்கக்கூடாது. யாரும் அவள் பின்னாடி நின்று அல்லது அவளுடைய பின்னாடி அல்லது அவள் மேல் காதல் கொண்டவர்களாக யாரும் இருக்கக்கூடாது. இந்த பாடல் ரொம்ப வித்தியாசமால யோசிச்சிருக்காங்க. அரும் பெறல் கற்பின் ஐராணி என்ன. ஐராணினா இந்திரலோகத்தை ஆளக்கூடிய இந்திரனுடைய மனைவி இந்திராணி. ஆனா ஆக்சுவலா தொன்மத்துல என்ன எப்படி அப்படின்னா, இந்திர பதவி பதவி நிலையானது. அந்த பதவியில உட்கார்றவங்க யாராவனாலும் இருக்கலாம். இங்க பூலோகத்துல யாரெல்லாம் மிக பெரிய தவம் செய்து நல்வழியில நின்று பலரால் போற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இந்திர பதவியை அடையலாம். இந்திர பதவி அடைவதற்காக போட்டி நடப்பதும் உண்டு. ஆனால் யார் அப்படி போட்டி போட்டு இந்திர பதவியை அடைந்தாலும் அந்த பதவி, அந்த நாற்காலி எப்படி, உட்கார்ற நாற்காலி எப்படி அவர்களுக்குரியதோ அதே போல இந்திராணியும் அவர்களுக்குரியவள் தான். இந்திராணியும் அவர்களுக்குரியவள். அந்த இந்திரன் தான் மாறுவான், இந்திராணி மாற மாட்டா. இந்திராணி பெர்மனன்ட். அந்த இந்திராணியும் அடுத்து வரக்கூடிய இந்திரனுக்கு மனைவியாக இருப்பான். அப்படிதான் புராண கதைகள்ல இருக்கு. ஆனால் இந்த பாடல் அரும் பெறல் கற்பின் ஐராணி என்ன, அரும் பெரும் கற்பினை உடைய
இந்திராணி போன்ற, அல்லது இந்த இடத்துல இந்த ஓமையை வேற எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கற்பம் உடையவள் இந்திராணி வந்து செல்வ வளம் பொருந்தியவள் இல்லையா, இந்திரலோகத்தை ஆளக்கூடிய இந்திரனுடைய மனைவி அப்படின்னா அவளும் செல்வ போகத்துல திளைக்கக்கூடியவள் தான். பெரும் பெயர் பெண்டிரனினும், அப்போ பெரிய செல்வத்தை உடைய பெண்ணாக இருந்தாலும் கூட, இவ்வளவு செல்வ வளத்தை உடைய பெண்ணாக இருந்தாலும் கூட, விரும்பி பெரு நசையால் பின்னிப்பார் இன்மையே, இவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்கிற நசைனா விருப்பம், ஆசை, அந்த விருப்பத்தோடு இங்க நசை அப்படிங்கிறது, நசை விருப்பம் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த காமம் சார்ந்த ஒரு பார்வைதான், அது அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாரதியினுடைய பாடல்ல நசையுறு அப்படின்னு வரும், நசையறு மதி கேட்டேன் அப்படின்னு வரும். அது வந்து அந்த விருப்பம் அப்படிங்கிறது. இங்க வந்து காமம் சார்ந்த அந்த விருப்பம் இல்லாமல் யாரும் அவளை காமம் சார்ந்து பார்வை பார்த்திடக்கூடாது. அப்படி யார் பார்க்கப்படாமல் இருக்கிறாளோ அவள் தான் பதிவிரதை. பெருநசையால் பின்னிற்பாரின்மையே பேணும் நறுநுதலால் நன்மை துணை. அப்படி ஒருத்தி அமைந்து விட்டாள் என்றால், அப்படி அழகான நறுமணம் பொருந்தி நெற்றியுடைய ஒரு பெண் மனைவியாக இருந்தாள் என்றால், அதுதான் ஒருவனுக்கு பெரிய நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒருவனுடைய மனைவி வேறு யாரும் பார்த்திடக்கூடாது. அப்படி பார்க்காத தன்மை அவள்கிட்ட இருக்கணும். அது கூட ஆண் மேல இருக்கிற தப்பு இல்ல, அவ அப்படி இருக்கணும், யாரும் பாத்திர கூடாத மாதிரியான தன்மையோட இருக்கணும். இதுல வந்து நம்ம இதுல பாக்கலாம், மணிமேகலையில ஒரு கதை வரும். அதாவது மணிமேகலுடைய கையில அந்த பொய்கையில இருந்து கோமிகை பைகள் இருந்து அவர் கையில அமுத சுரபி கிடைக்குது. அதுல முதல் உணவை இடணும். யாரு முதல் உணவை இட்டாதான் அதுக்கப்புறமா அது பெருகி வளம் கொடுக்கும். இப்ப எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அப்போ அதுல வந்து யார்கிட்ட போய் அந்த உணவை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு வரிசையா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பதிவிரதைகளுடைய பெயர்கள் எல்லாம் சொல்லி, யார் யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி, இதுல வந்து ஆதிரை அப்படிங்கிறவளோட்ட போய் செலக்ட் பண்ணி அவகிட்ட போய் பிச்சை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆதிரை திணல் பிச்சை அப்படின்னு வரும், மணிமேகலையில ஒரு வருஷம் வரும். அதுல ஒரு கதை வரும். அதுல ஒரு கதையில என்னன்னா, அந்த அந்த மனைவியினுடைய கணவன் கடல் வாணிகம் செய்வதற்காக கப்பல் ஏறி போயிருக்கும். அவன் அப்ப திரும்பி வர வரைக்கும் வேறு யாரும் தன்னை பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் தன்னுடைய முகத்தை குரங்கு முகமாக மாற்றிக்கொண்டாள் அப்படின்னு ஒரு கதை அதுல இருக்கும். இப்படி வரிசையா அந்த பதிவிரதைகள் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரும்போது, நம்ம இதுல கூட பார்த்தோம், சிலப்பதிகாரத்துல கூட பார்த்தோம். சிலப்பதிகாரத்திலையும் அதே மாதிரி யாரெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக, இப்படிப்பட்ட கற்புடைய பெண்கள் எல்லாம் இருந்த ஒரு நாட்டில இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு கண்ணகி வந்து கோப்பெருந்தேவி கிட்ட பேசும்போது அப்படியே வரிசையா சொல்லுவான். அந்த மாதிரியான பெண்களை பற்றிய ஒரு திறத்தை எல்லாம் சொல்லுவா. அப்ப இந்த பாடலும் அரும்பெறர் பெரிய செல்வம் உடைய இந்திராணி போன்ற செல்வ வளம் பொருந்தியவளாக இருந்தாலும் கூட, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் ஓகே. ஆனால் பிறரால் விரும்பப்படக்கூடிய தன்மை இல்லாதவளாக, பிறர் அவளை அந்த மாதிரி பார்வை பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காமல் இருக்கக்கூடியவள் இருந்தாள் என்றால் அந்த மனைவி கணவனுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்தவளாக ஆவாள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இதுக்கு உரையில என்ன எழுதுறாரு இவர் அப்படின்னா, அதாவது இந்த பாட்டுல இந்த நம்ம பயன்படுத்தல அந்த புட்பரக செட்டியார் அவருடைய உரையில வந்து, ஆமா அவர் எழுதின உரைதான் இது. ஆமா, இந்த புக்கு சந்தியாபதி பிரபந்தத்தில், பெண்ணின் குறிப்பை காணாமல் எவனும் அவள் பின்னே நிற்க மாட்டான் ஆகையால் பின்னிற்பார் என்றார். அவ குறிப்பு கொடுக்கலன்னா யாரும் பின்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. அவ குறிப்புல ஏதோ உணர்த்துறான், அவளுடைய உடல் மொழியிலேயோ அல்லது கண் அசைவிலேயோ ஏதோ ஒன்றைய உணர்த்துவதாலதான் ஒருத்த பின்னாடி வரான். அதனால அப்படி இல்லாத பெண் தான் அப்படின்னு உரையில வந்து இவர் கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் பெண்ணை அவர்கள் பார்த்த பார்வை. இங்க இந்த விளக்க உரை என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னை விரும்புவார்க்கு இடம் கொடாத, யாரும் தன்னை விரும்பும்படியாக அது வெளி ஆட்களுக்கு நடந்து விடாத ஒரு பெண்ணினுடைய கற்புதான் மிகச்சிறந்த கற்பாக மதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாட்டு விருந்தோம்பல். இப்போ ஒரு மனையறத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய முக்கியமான ஒரு கடமையில ஒண்ணு விருந்தோம்புதல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிலப்பதிகாரத்திலுமே வந்து கண்ணகி கோவலன் பிரிந்து போனதுல பெருசா வருந்துறது எதுக்கு அப்படின்னா, காதல் கணவன் தன்னோடு இல்ல, தன்னுடைய இளமையை தூக்க முடியல அப்படிங்கறதெல்லாம் மீறி அறவோர் கழித்தலும் அந்தனர் ஒம்பலும் இல்லாத ஒரு பெரிய வாழ்க்கைய, அப்படி ஒரு பெரும் வாழ்க்கை எனக்கு வாய்க்கல அப்படின்னுதான் அவ வந்து வருத்தப்படுறா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஒரு வீட்டுல ஒரு மனைவியினுடைய முக்கியமான கடமையில ஒண்ணு விருந்தோம்புதல். அப்போ யாரு எப்ப வந்தாலும் ஒரு நல்ல வரி ஒண்ணு வரும், நற்றினை. ஆமா, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவாக்கும். அல்லில் அப்படின்னா வேலை கட்ட வேலையில காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம்
நமக்கு கரண்ட் இல்லாம ஒண்ணும் கிடையாத ஒரு காலத்துல ஈவினிங்கோட அந்த வேலையெல்லாம் இரவு உணவு எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்போ அல்லில் ஆயினும், அப்ப வேலை கட்ட வேலையில விருந்தினர்கள் வந்தாலும் கூட முகமலர்ந்து உபசரிக்கக்கூடியவளாக அவனுடைய மனைவி இருப்பாள் அப்படிங்கிற ஒரு வரி வரும். அது அல்லில் ஆயினும் விருந்து வரி முகப்பம். அதுதான் அந்த பெண்ணுடைய மிகப்பெரிய இயல்பு, நல்ல இயல்பு அப்படின்னு. அந்த மாதிரி விருந்தோம்பல் தன்மையுடைய பாடல்களை முன்னாடியும் பார்த்திருக்கோம். இந்த பாட்டு இன்னும் அதை மீறி ரொம்ப தாண்டி போய் சொல்லுது. அதாவது வீட்டுல ஒண்ணுமே இல்லை, வறுமையுடைய வீடு, ஒண்ணுமே இல்லை, இருக்கிற ஒரு குடம் தண்ணியை காய்ச்சி குடிக்கிற நிலைமையிலதான் அவங்க இருக்காங்க. அதை வெந்நீரா குடிச்சா கொஞ்சம் பசி அடங்கும் அப்படிங்கிறதுக்காக அதை காய்ச்சி குடிக்கிற அளவுக்கு அவ்வளவுதான் வீட்டுல செல்வம் இருக்கு. ஆனால் விருந்தினர்கள் கடல் நீரே வற்றக்கூடிய அளவிற்கு அவ்வளவு விருந்தினர்கள் வராங்க வீட்டுக்கு அப்படின்னா, அப்ப கூட அவர்களுடைய முகம் கோணாதபடி அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு விருந்திடுபவள் தான் மனைவி அப்படின்னு எங்க இருந்து வரும்? சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அப்படி இல்லாத வீட்டுல பொருளே இல்லாத போது விருந்தினர்கள் வந்தால் அவர்களை முகம் கோணாமல் உபசரிக்க வேண்டியதுதான் கற்புடைய பெண்ணுடைய தன்மை அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. குடநீர் குடநீர் அட்டு உண்ணும் இடுக்கட்பொழுதும் கடல் நீர் அற உண்ணும் கேளிர் வரினும் கடன் நீர்மை கையரா கொள்ளும் மடமொழி மாதர் மனை மாற்றியாள். அதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு, இந்த விருந்தினர்களை உபசரித்தல் என்பதை தன்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு எவள் ஒருவள் அந்த மாதிரி முகம் போனாமல் அந்த விருந்தினர்களுக்கு விருந்திட்டு உபசரிக்கிறாளோ, அதாவது கடல் நீரே வற்றி போகும்படியாக அளவுக்கு அந்த அளவுக்கு விருந்தினர்கள் வரார்களாம். எப்படி செய்ய முடியும்? மடமொழி மாதர், மடமொழினா இனிமையான மொழியை பேசக்கூடிய ரசமான மொழிகளை, அதாவது போச்சுக்கெல்லாம் கூடாது. ஒண்ணுமே இல்லை வீட்டுல, ஒண்ணுமே இல்லையே இவ்வளவு பேர் வராங்களே அப்படின்னு கோபம்லாம் கூடக்கூடாது. வந்தவங்க வரட்டும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் எங்க இருந்து போடுவாங்க புரியல, இந்த பாட்டுக்கு உண்மையாவே புரியல. எப்படி அவ போடுவா, எங்க இருந்து போடுவா? குடநீர் அட்டு உண்ணும், இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடம் நீரை அட்டு உண்ணும், அதை காய்ச்சி குடிக்கக்கூடிய அளவிற்கு வறுமை வந்த காலத்திலும் இடுக்கண் பொழுதும் கடல் நீர் அற உண்ணும், கடலினுடைய நீரே வற்றி போகும்படியான அளவிற்கு, அந்த அளவிற்கு பெரிய எண்ணிக்கையில கேள்வி சுற்றத்தார் வந்தாலும் கூட கடன் நீர கடல் நீர் அற உண்ணும் கேள்வி வரணும் கடன் நீர்மை கையரா கொள்ளும். கடன் தான் இங்க அவருடைய கடமை. ஒரு மனையாளுடைய கடமை விருந்தினர்களை உபசரித்தல். அந்த கடமையை தனக்குரியதாக ஏற்றுக்கொண்டு, தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு அதை செய்யக்கூடியவள் மடமொழி, இனிமையான, அந்த நேரத்திலும் இனிமையான மொழியை பேசக்கூடியவள் அவள்தான் ஒரு குடும்பத்திற்கு மிகச்சிறந்த பெருமையை தரக்கூடியவளாக இருப்பாள். அது கற்புடை மகளிருடைய இயல்புனா அது இப்படித்தான் இருக்கும். சுற்றம் தழாவுதல் அப்படிங்கறத மிகச்சிறப்பா, ஒன்றுமே இல்லாத போதும் அதை செய்யக்கூடியவளாக அவள் இருக்கணும். இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு எப்படி செய்ய முடியும்? இதுதான் வறுமை காலத்திலும் தளராது தன்னுடைய கடமைகள்ல இருந்து சிறிதும் வழுவாது யார் நடந்து கொள்கிறார்களோ அவள்தான் கற்புடை மகளிர். அவள்தான் மனைக்கு மாட்சி, மனைக்கு பெருமை என்று சொல்லத்தக்கவளாக இருப்பாள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். இதுல குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, விளக்குரையில நம்ம பயன்படுத்துற இந்த தஞ்சை மகால் அதுல வாழ்க்கை துணைவியின் கடமைகளாவன துறவோர் பேணல், விருந்தெதிர்கோடல், சுற்றம் தழுவல், வருவாய்க்கு தக்க வாழ்க்கை நடத்தல். இதெல்லாம் இதெல்லாம் வரும் இந்த பாட்டுக்குள்ள, இதெல்லாம் இருக்கு. துறவோர் வந்தார்கள் என்றால் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும். விருந்து வந்தார் என்றால் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். சுற்றம் தழுவி, எவ்வளவு சுற்றம் வந்தாலும் அதை முகம் கோணாது அவர்களை உபசரிக்கணும். கூடவே வருவாய் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். வருவாய் ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, ஒரு குடம் தான் இருக்கு காய்ச்சி குடிக்கிறதுக்குன்னா அப்ப வறுமைதான். அந்த வருவாய்க்கு தகுந்த வாழ்க்கையை நடத்தணும். எப்படி நடத்த முடியும் தெரியல. சரி, இதெல்லாம் இருந்தாதான் கற்புடை மகளிர் என்று சொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது இந்த பாட்டு. அடுத்த பாட்டு இதேதான், இந்த ஏழ்மையை தான் சொல்லுது. இந்த ஏழ்மை நிலைமை இருந்தாலும், மிக ஏழ்மையான நிலைமை, 4 பக்கமும் வழி இருக்கு வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு 4 பக்கமும் வழி அப்படின்னா ஒரு திறந்த கூரை தான், அது வேற ஒண்ணும் இல்லை. 4 பக்கமும் வழி இருக்கு வீட்டுக்கு. அப்புறம் மேல இருந்து பொத்தல் தண்ணி, மழை வந்தா தண்ணி ஒழுகும் உள்ள, அந்த மாதிரியான ஒரு வீடு. ரொம்ப சின்ன இடம், வேற இடமும் சின்னது. இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இருந்துட்டு குடுத்தனம் செய்பவள் வேறு தன்னுடைய ஊரே புகழும்படியான கற்புடையவளாக வாழ வேண்டும். அப்படி இருந்தாள் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு பயனாக கருதப்படும் அப்படிங்கிறது அப்படி இருக்கிறவ வாழறத, அப்படி இருக்கிறவள் ஒரு வீட்டுல இருந்தா அதுதான் வீடு அப்படிங்கிறது இந்த ஊர் புகழ்ந்து சொல்லும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. நாலாரும் ஆராய் நனி சிறிதாய்
எப்புறனும் மேலாறு மேல் உரை சோரினும் மேலாய வல்லாளாய் வாழும் ஊர் தன் புகழும் மான் கற்பின் இல்லாள் அமைந்ததே இல். இப்படிப்பட்ட இல்லாள்னா இல்லத்தை நடத்துபவள், மனைவி. அவள் அமைந்ததே இல். அப்படிப்பட்ட ஒரு பெண் இருக்கிற வீடுதான் வீடு. அந்த வீடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு குடிசையா இருக்கலாம், 4 பக்கமும் வழி இருக்கலாம், ஓட்டையா இருக்கலாம், மேல இருந்து மழை கொட்டின மழை வந்தா வீலெல்லாம் தண்ணி வரதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஊராரால் புகழும்படியான, ஊரார் தான் வாழ்கிற ஊர்ல, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு மாதிரி உண்டா என்று சொல்லும்படியான கற்புடையவளாக ஒரு பெண் அந்த வீட்டுல இருப்பாள் என்றால், அந்த மனைவி இருப்பாள் என்றால், அந்த வீடுதான் வீடு என்று சொல்லத்தக்கது. அதனுடைய அந்த வீட்டினுடைய அமைப்பை வச்சு வீட்டினுடைய பெருமை கிடையாது. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணினுடைய பெருமை தான் அந்த வீட்டினுடைய பெருமை. அவ்வளவுதான். 4 ஆறும் ஆராய். 4 ஆறும் தான் இருக்கும் இல்லானது 4 பக்கமும் திறந்ததா இருக்கிறது, திக்கும் வழியா இருக்கு. நனி சிறிதாய், ரொம்ப சின்ன வீடு, ரொம்ப சின்னது, இடமே இருக்கிற இடமே ரொம்ப சின்னதுதான், மிகவும் சிறியதா. எப்புறனும் மேலாறு மேல் உரை சோரினும், எல்லா புறத்திலையும் மழை பெய்தால் எந்த பக்கத்துல வேணா ஒழுகும், இந்த பக்கம் தான் இல்லை, எல்லா பக்கமும் ஒழுகக்கூடியது, அந்த மாதிரியான தன்மையோட இருப்பினும் மேலான குணத்தை கைவிடாமல், மேலாய வல்லாளாய், தன்னுடைய மேலான குணத்தை கைவிடாமல், எவ்வளவு வருத்தம் இருந்தாலும் அதற்காக தன்னுடைய குணத்தை விட்டு விடாமல் இருக்கக்கூடிய ஒழுகவள், ஒரு தற்புகழும் மான் கற்பின், அந்த அவளை புகழக்கூடிய, இப்படி கற்புடையவளாக ஒரு இருக்கிறாள், இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து கூட ஒரு கற்புடையவளாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த ஊராரால் புகழத்தக்க ஒரு பெண் அந்த வீட்டுல மனைவியா இருப்பாள் என்றால் அதுதான் வீடு. ஒரு பெரிய செல்வமோ அல்லது மாட மாளிகைகளாக இருப்பதோ அதெல்லாம் கிடையாது. இந்த வீட்டினுடைய அழகு என்பது இப்படிப்பட்ட ஒரு கற்புடைய பெண்ணினால் வருவதுதான். அதுதான் அந்த வீட்டுக்கு அழகு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. என்றும் தன் ஒழுக்கத்தில் தவறாத கற்புமிக்க மனையாளை பெற்ற வீடே வீடு. மற்றபடி வீட்டினுடைய அமைப்பை வைத்து இந்த வீட்டினுடைய இது புகழ் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, இதேதான். சிறுக கட்டி பெருக வாழ். ஓகே, இதெல்லாம் ஓமைக்கு சொல்லப்படக்கூடியது. ஓகே, அடுத்த பாட்டு அடிக்கடி மேற்கோளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாடல். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி, பெண் கூட இல்ல, மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு உதாரண மனைவி, உதாரண புருஷர்கள் ரொம்ப கம்மி, உதாரண மனைவிகள் இருக்கணும்னு இலக்கியம் எதிர்பார்க்குது. அப்ப அந்த உதாரண மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் அடிக்கடி மேற்கோளாக எடுத்து காட்டப்படக்கூடிய ஒரு பாடலாக இருந்திருக்கிறது. என்னெல்லாம் பண்ணணும் அவ அப்படிங்கறது லிஸ்ட் கொடுக்குறாங்க. கட்கினியாள், காதலன் காதல் வகை புனைவாள், உட்குடையாள், ஊரான் இயல்பினாள், உக்கி இடனறிந்து ஊடி இனிதாய் உணரும் மடமொழி மாதராள் பெண். பெண் என்பது இங்க மனைவி குறிக்கிறது, மனைவிதான் இந்த இடத்துல பெண் என்பவள் மனைவி. கட்கினியாள், அவ தன் காதலனுடைய கண்களுக்கு இனிமை பயப்பதாக தன்னை அவள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பிறர் பார்க்க அலங்கரித்துக் கொள்வதல்ல. எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு பணம் இல்லைனாலும் தன்னுடைய கணவனுடைய கண்களுக்கு அழகாகப்படும்படியாக அவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். முன்னாடி நம்ம பார்த்தோம், பொதுமகளிர்ல பார்த்தோம், பொதுமகளிர் தான் அப்படியே மேல பூசி இது பண்ணிப்பாங்க, கற்புடை பென்றி பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா இங்கே கணவனுடைய கண்களுக்கு விருந்தளிப்பது போல, கணவனுடைய கண்களுக்கு ரசனையாக இருப்பது போல அவள் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இந்த இந்த இது ரொம்ப காலமா அப்படியே தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான். கற்கினியாள், காதலன் காதல் வகை புனைவாள், அவனுக்கு பிடித்த மாதிரியாக தன்னை அவள் நடத்தி கொள்வாள். காதலன் காதல் வகை புனைவாள். புனைவாள் அப்படின்னா இங்க தன்னை அழகு செய்து கொள்ளுதல், வகை புனைதல். அப்போ காதலனுக்கு எப்படி பிடிக்குமோ, காதலன் கணவன், கணவனுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல், அந்த மாதிரியான தன்மை. இப்ப கணவன் பார்க்க மட்டுமே அலங்கரித்துக் கொள்வது. உட்குடையாள், உட்குன்னா அச்சம். கணவனிடத்துல அவளுக்கு அச்சம் நிச்சயமா இருக்கணும். கணவனை எதிர்த்து பேசுபவளாகவோ அல்லது கை நீட்டி தூஷிப்பவளாகவோ எதிர்த்து பேசுபவளாகவோ இருக்கக்கூடாது. கணவனிடத்துல அவளுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கணும், கொஞ்சம் நிறையவே அச்சம் இருக்கணும். உட்குடையாள், உட்குன்னா இங்க அச்சம், கணவனிடம் அச்சம் உடையவளாக இருக்க வேண்டும். ஊராள் இயல்பினாள், ஊரான் இயல்பினா இங்க ஒப்புரவு தன்மையோட. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விருந்தினர்கள் வந்தால் அவர்களை உபசரிப்பதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வரியும் சொல்லுது. ஊரான் இயல்பினாள், இந்த ஊரான்னா இங்க அந்த 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 தகைமை இருக்கணும்.
எவ்வளவு விருந்தினர்கள் வந்தாலும் எப்படியாவது சமாளிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கணும். ஊராணி இயல்பினாள் உட்கி இடனறிந்து ஊடி இனிதாய் உணரும். இப்ப அப்பா அவளுக்கு கோவத்துக்கெல்லாம் அவளுக்கு வந்து அலௌடே இல்லையா, அவளுக்கு கோவம் பர்மிட்டபிள் இல்லையா அப்படின்னா கோச்சுக்கலாம். அது பத்தி தப்பு இல்லை, கோச்சுக்கலாம், கொஞ்சமா கோச்சுக்கலாம், கொஞ்சமா ஓகே. அதாவது ஒரு ஒரு ஊடல் அப்படி வரும்பொழுது ஊடல் கூடலும் தான் அழகு காமத்துக்கு அப்படின்னும் போது ஒரு உணரத்தக்க ஊடல் இருக்கணும். ரொம்ப நேரம் கோச்சுக்கு முஞ்சுக்கு வச்சுக்கிறதுலாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு செல்ல கோபம் மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான். அது என்ன தப்பா இருந்தாலும் அது ஒரு செல்ல கோபமா கொஞ்ச நேரத்துல அவன் வந்து கொஞ்ச நாள் சரியாக போடக்கூடிய அளவிற்கான ஒரு ஊடலாதான் அது இருக்கணும். அதுக்கு மேல ரொம்ப நேரம்லாம் ஊடல் பண்ணி முஞ்சுக்கு வச்சுக்கலாம் இருக்கக்கூடாது, அதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாது. அது அந்த ஊடலை வந்து நம்ம திருக்குறள்ல நிறைய படிச்சிருப்போம், நல்லாவே இருக்கும். திருக்குறள்ல அழகாவே அது சொல்லியிருக்கு. உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது நிக்கற்றால் நீளவிடல். அதாவது ஒரு உணவுல உப்பு எவ்வளவு அளவு இருக்கணுமோ அந்த அளவுதான் ஊடல் இருக்கணும். உப்பு குறைவா இருந்தாலும் அந்த அந்த சாப்பாடு ருசிக்காது, நிறைய ஆயிட்டாலும் வாரம் ஒண்ணு சாப்பிட முடியாது, தூக்கி கொட்ட வேண்டி வரும். அப்போ கரெக்டா அது எப்படி சரியான அளவு இருக்கணும். அந்த சரியான அளவு இருந்தாதான் அது உணவு வந்து ருசிக்குமோ. அதே போல காதலிலும் காமத்திலும் அந்த சரியான அளவுடைய ஊடல் இருக்கணும். அதுக்கு மேல அது மிக கூடாது. அதை நீட்டிக்கிற ஒரு இது வந்து வச்சுக்க கூடாது. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்ப அது பெண்ணுக்குமே இன்னுமே கூடவே கூடாது. இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு குறுந்தொகையில ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். ரொம்ப நேரம் நீ வந்து அவனை முகத்தை பார்க்காம இருந்து நீ வந்து என்ன பண்ண போற, இது இப்போ இப்படி கோச்சுட்டே இருந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான், அவ்வளவுதான். அதுல நீதான் வருத்தப்பட்டு உனக்குதான் அதுல வந்து இழப்பு அவனுடைய, அவனுக்கு எதுவும் இது இல்லை. உணரத்தக்க அளவிற்கு உடல் உனக்கு இருந்தா போதும். சரி கோச்சுக்கோ, உனக்கு அந்த அந்த ஒரு அந்த சின்ன ரோப்பு, ஒரு சின்ன நீள கயிறு அவளுக்கு கொடுக்கப்படுறது, கொஞ்ச நேரம் நீ கோச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவன் வந்து உன்னை உணர்த்தினான் என்றால் அந்த ஊழல்ல இருந்து நீ விடுபட்டுருணும். அப்போ இடனறிந்து ஊடி இனிதாய் உணரும். எந்த இடத்துல கோச்சுக்கணுமோ அப்படி கோச்சிட்டு அவன் உணரும் போது அதை இனிமையுடையதாக மாற்றி அவனோடு புலக்கக்கூடிய, அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையுடையவளாக மடமொழி மாதராள் பெண். மடமொழி அப்படின்னா மெத்தென்ற வார்த்தை அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த உரையில வந்து மெத்தென்ற வார்த்தை, அழகான மொழிகளை, மடம்னா அழகு இளமை அப்படிலாம் பொருள் உண்டு. ஒரு இனிய சொற்களை பேசுபவளாக அவள் இருக்க வேண்டும். தூஷணையான அல்லது கடும் சொற்களை பேசுபவளாக, கோபத்தோடு வார்த்தைகளை பேசுபவளாக அவள் இருக்கக்கூடாது. சோ இதுதான் வந்து பெண்டிருக்கு அழகு, கற்புடை பெண்டிருக்கு. குறிப்பா மனைவிக்கு அழகு என்பது இதுதான். கற்கினியாள் காதலன் காதல் வகை புனைவாள் உட்குடையாள் ஊராணி இயல்பினாள் உட்கி இடனறிந்து ஊடி இனிதாயுணரும் மடமொழி மாதராள் பெண். ஒரு கற்புடைய மகளிர் என்பவர் இப்படித்தான் இருப்பாங்க, அல்லது மனைவி என்பவள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத இது சொல்லுது இந்த பாட்டு. இதுக்கு வந்து நிறைய ஒரு பெரிய விளக்க உரை வந்து இந்த இந்த பாட்டுல, அதாவது பழைய உரை பாட்டுல வந்து விளக்க உரைன்னு பெரிய உரை கொடுத்திருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப வந்து வித்தியாசமா இருக்கு. அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு விளக்கம். கற்கினியாள் அப்படின்னா அழகா இருக்கணும், அவளுடைய உடல் வந்து கரெக்டான பதத்துல இருக்கணும், ஏற்ற சுருக்கமான சரீரம், விபரீதமான கண் கை கால் விரல்களும் துன்முகமாய் இருத்தலும். துன்முகம்னா கடுகடு என்ற முகம், பூமி அதிர நடத்தல் கூடாது, கொடிய வார்த்தைகளை கூறக்கூடாது, எப்பொழுதும் கொட்டாவி நெட்டை முறித்தல் முதலான சேட்டைகள் உண்டாயிருத்தல், இதெல்லாம் செய்யக்கூடாது. விவாதம் செய்தல் கூடாது. அந்நிய கிரகத்திலே போயிருத்தல், அதாவது அடுத்தவங்க வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிறது செய்யக்கூடாது. அத்தாவேசம், அத்தாவேசம்னா என்ன அப்படின்னா என்ன கொடுத்திருக்காரு, அத்தாவேசம்னா என்னன்னு புரியல. அத்தாவேசம் இருக்குதுல ஆகார மிகுதி, நிறைய சாப்பிடக்கூடாது. துராச்சாரம், அழுக்கு, அசுத்தம், இதெல்லாம் இப்படிலாம் இல்லாம இருக்கணும். கற்கினியாள் அப்படிங்கிறதுக்கு இந்த விளக்கம் கொடுக்குது விளக்க உரை. அப்புறம் காதலன் காதல் வகை புனைவாள் அப்படின்னா வந்து அவளுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அப்படிலாம் அவள் செஞ்சு கொடுக்குறவளா இருக்கணும். வகை புனைவாள் அப்படிங்கிறதுக்கு இங்க அலங்காரம் செய்து கொள்வது மட்டுமல்ல, அவன் வேண்டியவற்றையெல்லாம் அவள் செய்து கொடுப்பவளாக இருக்க வேண்டும். நீண்ட வெண்சோறு, பருப்பு சோறு, பார் சோறு, அப்பம், அக்காரம் என்னும் 5ஐயும் அவ பண்ணி கொடுக்கணுமா. அப்புறம் கைத்தல், புளித்தல், கார்த்தல், உவர்த்தல், துவர்த்தல், தித்தித்தல், இந்த 6 ரசம் இல்லையா, இன்னும் 2 ரசம் சேர்த்து சொல்றாங்க. நாரல் காரல் என்னும் 8 ரசங்களும், இந்த ரசங்கள் எல்லாம் செய்ய தெரியணும். ரசம்னா தக்காளி ரசம் இல்லை, இந்த ரசங்கள்லாம் சேர்ந்ததெல்லாம் செய்ய இருக்கணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த விளக்குறையில் இருக்குது, படிச்சுக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு.
உண்பன தின்பன நக்குவன சுவைப்பன பருகுவன ஆகிய ஐவகையும் கூடிய பஞ்ச பக்குவ அன்னங்களையும் இதெல்லாம் சமைச்சு தரணும். அப்புறம் கௌசல்யம், கௌசல்யம்னா திறமை, இந்த கௌசல்யம் எல்லாம் இருக்கிறதாக தேவர் சுற்றத்தார் அதிதிகள் என்னும் இவர்களையும் அவர்களை உபசரிக்கிறவளாக அவள் இருக்கணும். இதெல்லாம் இது. அப்புறம் இடனறிந்து ஊடி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க விளக்குறையிலன்னா, அவனுக்கு பல பரத்தையரோடு அவனுக்கு தொடர்பு இருக்கும். அதெல்லாம் இவளுக்கும் தெரியும், தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் அதை வச்சு அதை பற்றி சொல்லி கோவித்துக் கொள்ளும் பொழுது கொஞ்சமா கோவிச்சுக்கணும். நீ என்ன அப்படி போற அப்படின்னு சொல்ற மாதிரி அதோட சொல்லி விட்டுருணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒன்னும் இது கிடையாது. அதுதான் இதெல்லாம் செய்யக்கூடியவளாக மடமுடி மாதலாள் பெண்ணாக அவள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, நல்ல விளக்குறைகள்ல பெருசாதான் இருக்கு. அடுத்த பாட்டு ஒரு தலைவியினுடைய கூற்றாக வரக்கூடிய பாடல். எஞ்ஞான்றும் எங்கணவர் என் தோள் மேற் சேர்ந்தெழினும் அஞ்ஞான்று கண்டேன் போல் நாணுதுமால் எஞ்ஞான்றும் என்னை கெழியவர் கொள்ளோ பொருள் நசையார் பன்மார்பு சேர்ந்தொழுகுவார். இங்க தன்னுடைய இயல்பையும் பரத்தையருடைய இயல்பையும் ஒப்பிட்டு பார்த்து தலைவி சொல்றான். நான் அவளுடைய மனைவிதான், ஆனால் அவள் என்னை எவ்வளவு தடவை என்னை அணைத்துக் கொண்டிருந்தா, என்னை எத்தனை தடவை அணைச்சாலும் முதல் தடவை அணைக்கும் போது எப்படி வெட்கம் வந்ததோ அதே போன்ற வெட்கம் தான் எனக்கு வருகிறது. நான் அப்படி வெட்கம் உடையவளாக இருக்கிறேன். எத்தனை தடவை அணைச்சிட்டாலும் முதல் தடவை அணைக்கும் போது என்ன மாதிரி ஒரு வெட்கமும் நாணம் வருதோ அது போலதான் எனக்கு வெட்கமும் நாணம் வருது. ஆனால் இந்த பரத்தையர் எப்படி கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் பலருடைய மார்பையும் தழுவி கொள்கிறார்கள். இது என்னடி அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு டோன்ல இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கு. எஞ்ஞான்றும் என் கணவர் என் தோள் மேற் சேர்ந்தெழினும், எப்பவும் எத்தனை தடவை அவர் என்னை அணைத்துக் கொண்டாலும் என் கணவர் என் தோள் மேல் சேர்ந்தெழினும், என்னுடைய தோள்களை அவர் அணைத்துக் கொண்டால் அஞ்ஞான்று கண்டேன் போல் நாணுமால், அப்பதான் முதல் தடவை அணைத்துக் கொண்டால் எப்படி வெட்கம் வருமோ நாணம் வருமோ அது போல நாணம் எனக்கு இப்பவும் வருகிறது. இவ்வளவு வருஷம் கழிச்சாலும் திருப்பி அதே மாதிரியான நாணம் மட்டும்தான் வருது. எஞ்ஞான்றும் என்னை கெழியினர் கொள்ளோ பொருள் நசையால் பல்மார்பு சேர்ந்து ஒழுகுவார். பொருள் நசை, பொருள் மேல் இருக்கக்கூடிய விருப்பத்தினால் பலருடைய மார்புகளையும் தழுவுகின்ற பரத்தையருக்கு இந்த மாதிரி வெட்கம் என்று ஏதாவது இருக்குமா? ஏதாவது அவர்கள் வெட்கப்படுவார்களா? அப்படி ஏதாவது வெட்கம் என்று அவர்களுக்கு இருக்கக்கூடுமா அப்படின்னு ஒரு தலைவி கேட்பது போல இந்த பாடல் அமைக்கப்பட்டது. இது எப்படி எதுக்கு இதை கற்புடை மகளிர் இதுல வச்சிருக்காங்க. அதாவது எவ்வளவு தடவை எத்தனை தடவை ஆனாலும் எவ்வளவு நாள் ஆனாலும் ஒரு கற்புடை பெண் என்பவள் நாணமுடையவளாக இருப்பாள். அந்த நாணம் அவளை விட்டு போகவே கூடாது. பரத்தையராக இருந்தால் அவளுக்கு நாணம் இருக்காது. அவர் பல மார்புகளை சேரக்கூடியவள், அவளுக்கு நாணம் என்பது இருக்காது. ஆனால் ஒரு இந்த இது இவ்வளவு கற்புடைய பெண் என்றால் அவளுக்கு நாணம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இதோட இந்த 5 பாடல்களை நிறுத்திப்போம். அடுத்த 5 பாடல்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.